நமது கிராமங்களின் வாழ்வாதாரம் விவசாயம். ஆனால் உழைக்கும் விவசாயிக்கு லாபமும் இல்லை, விளைபொருட்களை பாதுகாக்க ஒரு குளிர்பதன கிடங்கும் இல்லை, மருத்துவமனை இல்லை, சரியான பேருந்து வசதி இல்லை, பெண்கள் பாதுகாப்பாக நடக்க தெருவிளக்குகள் கூட இல்லை. எனக்கு லாபமாக தெரிஞ்சு வேலைக்கு இது என்ன வித்தியாசமாக இருக்கு? சொந்த வேலையில் நீங்கள் ஒரு அப்போ விவசாயங்கிறது ஒரு லாபகரமானது இல்லையா? லாபகரமாக இல்லை. ஏதாச்சும் ஏரியாவை வாழ்வாதாரம் வந்து விவசாயம் கண்டு இல்லை. நான் விவசாயம் பார்க்க விட மரமடிக்கு தான் போகிறேன், அதுக்கு தான் போகணும். சரி, நீங்கள் வயலில் விவசாயம் பார்க்க விட அதான் எனக்கு லாபமாக தெரிஞ்சு வேலைக்கு அப்படியா? இது என்ன வித்தியாசமாக இருக்கு? சொந்த வேலையில் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா? நீங்கள் விவசாயம் நம்ம துட்டு போட வேண்டியதில்ல, வேலைக்கு போனால் நம்ம துட்டு எனக்குக்காக தான் செய்யணும். வயல் பயிர் வைக்கும், இந்த வேலை செஞ்சு தான் அந்த வயலில் ஒன்று போடுறோம், தர மொத்தமாக எடுப்போம், அவ்வளோதான். மொத்தமாக இது பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கமே இதோடைய விலையை இது சொன்னால் நல்லாயிருக்குன்னு இது பார்த்தீங்களா? கவர்மெண்ட்டு தான் இப்போ வச்சுருக்குதா, எல்லாம் வச்சுருக்குது, அதனால் சரியானபடி வைக்கலை. இப்போ வந்து அந்த மழை பெஞ்சா நனைஞ்சு போயிடும். ஆமாம், நிலையதோ அதுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு தொட்டி மாதிரி அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. குடன் ஒன்றும் கட்டலை, கடன் கட்டலை. அதாவது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது குளிர்ச்சி நிறைஞ்ச குடோனை தரணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஏன்னா சில தக்காளி இந்த மாதிரி எல்லாமே வேகமாக அழிகிறோம். தக்காளி விலை வந்து தக்காளி வந்து நிறைய குமிஞ்சிடும், சரிங்களா? அப்போ வந்து நம்ம அன்னைக்கே விற்காம ஒரு குடோன் இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ அதில் வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி வைக்கலாம். அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வேணும், ஃப்ரிட்ஜ் மாதிரி ஏசி வேணும். ஆமாம், அதான் குடோன், சரிங்களா? அதாவது கூலிங் ஸ்டோரேஜ் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா. வந்து அழிவு போகுது, இதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, அப்படி இதெல்லாம் அது நமக்கு அது வந்தாக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்போ வேணாலும் விற்றுடலாம். கரெக்ட் தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏரியாவை வாழ்வாதாரம் வந்து விவசாயம் கண்டு இல்லை. அது மறுசீரமைப்பு கிடையாது. 57 பண்ணது, அதுக்கப்புறம் 90 காலங்களில் ஒரு டைம் இந்த காங்கிரஸ் போட்டாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த கால்வாயை வந்து சீரமைப்பே கிடையாது. அது அப்படியே மங்கி போய் இருக்குது. அதனால வந்து நிறைய கால்வாய்கள், ஓடைகள் எல்லாம் அதுலேருந்து வர வழியாக வர ஓடைகள் எல்லாமே தூந்து போச்சு, அழிஞ்சு போச்சு. இல்லை, அதை சீரமைத்து பண்ணனாக்கி இந்த விவசாயிகள் கூட கொஞ்சம் செழிப்பாகும். ஆகும்போது இந்த வாழ்வாதாரம் வந்து இது கொஞ்சம் நல்ல முன்னேற்றம். அது வந்து கம்மியாகிட்டு கொண்டு ஊரை வந்து எனக்கு 9 ஊரில் வந்து குறிப்பிட்டது ஒரு 7000-8000 குடும்பம் இருக்குது. இல்லை, இது வரைக்கும் மாவட்ட கவுன்சிலர் எங்கள் ஊருக்கு வந்ததே கிடையாது. கவுன்சிலரே வந்தது கிடையாது, ஒன்றிய கவுன்சிலரும் வந்தது கிடையாது, யாருமே வந்தது கிடையாது. ஜெயிக்கிறதோட சரி, ஜெயிக்கிறதோட ஆளே தெரியாது. இல்லை, இதெல்லாம் அத்தியாவசியமானது, அதுவும் கிடையாது. 10ஆம் கிளாஸோட படிக்கிறாங்க பசங்க, படிப்பறிவு யாருக்குமே கிடையாது. இப்போ சரி, நாங்களாட்டும் ஒரு காலேஜாக போனோம், அது மாதிரி சுச்சுவேஷன் அதுவும் கிடையாது. உள்ள ஒரு 10ஆம் கிளாஸ்லேயும் படிப்பு கட் பண்ணிவிட்டு, ஏன்னா பஸ் வசதி இல்லை, இங்கேருந்து நம்ம போய் தங்கி படிக்க வசதியுமே கிடையாது. அதனால படிப்பை விட்டுட்டு பூரா உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டங்களுக்கு வண்டி ஓட்ட இப்படி போயிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப் இருக்குது, இந்த மரத்துக்கு தான் பஸ் ஸ்டாப் வேணும். பஸ் ஸ்டாண்ட் அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரணும். இல்லை, வந்துட்டு இருந்த பஸ் தாங்க நிப்பாட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டன் பஸ்ஸு சேர்மாதி டு அம்பாசமுத்திரம் வரைக்கும் எங்கள் ஊரில் பஸ் இருந்தது. சரி, அப்போது ஜெயலலிதா பீரியடில் இருந்து 2000 பஸ் ப்ரைவேட் பஸ் கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு இந்த இலவச பஸ் வந்துன்னா எல்லாம் நிப்பாட்டாங்க. இலவச பாஸு, ஆனால் உங்களுக்கு அவனுக்கு கரெக்டான வருமானம் இல்லைன்னா அந்த கூட்டே கட் பண்ணிடுறாங்க. டிரைவர் இங்கே வரதே கிடையாது. இப்போது ஸ்கூல் பிள்ளைங்களை இறக்கி விட்டு வரோம்னா ஒரு காலையில் ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு தான் வரோம். இந்த வழியாக போனால் ஷார்ட்டாக போனால் உங்களுக்கு 3 கிலோமீட்டர் வீரனூர் போயிடலாம். அந்த வழியாக போனால் 8 கிலோமீட்டர் சுற்றி போகணும். அந்த டைமிங்கை மிச்சம் பண்ணி அங்கே போய் எங்கேயாவது நிப்பாட்டி போட்டு கட்டாது. இந்த ஊருக்கே போகிறது கிடையாது. அந்த மக்கள் என்ன செய்வாங்க, வசதி இல்லைனாக்கி அவங்களோட அத்தியாவசிய வேலைகள் எங்கே போகணும் வரணும் எல்லாமே கட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுங்க யார் என்கொயரிக்கோ எதுவுமே ஆள் வரவே கிடையாது. வேறு எதுக்குங்க அது சின்ன கூட்டம். செங்கோலத்தில் ஒரு கழிப்பிடம் கட்டியிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் திறக்காமல் இருக்குது, வருஷக்கணக்காக இருக்குது. காரணம்னா அது எதிர்த்தாப்பில் கோயில் இருக்குது. இது வந்து ரொம்ப வினோதமாக இருக்குது. இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல வந்து ஒரு கழிப்பிடம் திறக்கணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம் நினைக்கிறீங்களா? இது திறக்கக்கூடாது நினைக்கிறேன். பொம்பளை வந்து குளிச்சுட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஆமாம், பாத்ரூம் போனால் கோயில் கீழே அதிகமாக
இப்போ இதை உடைக்க முடியாதுல்ல, உடைக்க முடியாது. அப்போ இந்த இதை என்ன செய்யலாம், இதை வந்து வேறு ஏதாவது இதுக்கு பண்ணிடலாம். அதாவது இதை யூஸ் பண்ணாத பாத்ரூம், அப்போ இந்த பாத்ரூம் இதெல்லாம் மூடிட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஒரு பொது நூலகம், ஒரு நூலகம் மாதிரி இது பண்ணால் 10 பேரை படித்த பிள்ளைங்க அடுத்து படிப்பாங்க, புக்கு கிடைக்கும், இலவசமாக புக்கு கிடைக்கும். அதனால் அவங்க நினச்சிவாங்க இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியோ இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்குடைய எக்ஸாம் நடக்கும், சரிங்களா, ரயில்வே எக்ஸாம், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் படிப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரி கூட இல்லை, ஒரு அவசரத்தில் ஒருத்தர் நெஞ்சொழிக்கு பிடிக்கிறாரு, அவர் எங்கே போவார், அம்பைக்கு போவார். ஆமாம், அதுக்குள்ளே ஜோலியாக முடிஞ்சிடும். ஆமாம், ஏன்னா வண்டி வசதி இருந்தாலும் அப்படி பண்ண முடியும். கார் இருந்தால் கார் வசதி இருப்பாங்க, இல்லைன்னா பைக்குனா பைக்லையும் கொண்டு போக இது பண்ண முடியாது. அப்படிதான் ஒருத்தவங்க மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பைக்கில் கட்டியாக பண்ண முடியும். அப்போது ஒரு ஆம்புலன்ஸாக அவங்க வச்சுருக்கணும், அதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கணும். வச்சுருந்தாவது ஒரு அவசரத்துக்கு அவங்க போகிற இது பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு இந்த கரண்ட் செக்டர் மேலேருந்து சேரம் வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருந்தால் போதும். எங்கே ஒரு அவசரத்துக்கு ஆமாம், பண்ணிக்கலாம். வழியில் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி 12 கிலோமீட்டர். ஆமாம், நம்ம ஒரு அவசரத்துக்கு டான் போக முடியல, கையில் பைக் வேணும், ஆட்டோ வேணும், அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே பிழைச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஒன்றுக்கு எம்டியில் டயம் ஆகிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு இங்கேருந்து போய் ஒரு மணி கிடையாது, ஒரு மணி நேரம் தாண்டி. ஒரு மணி நேரம் கேட்டேன். ஆமாம், அது வந்து கோல்டன் டைம் அப்படிம்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு போனால் அவர் காப்பாற்றிடலாம். இதே ஒரு மணி நேரம் தாண்டிடுச்சு. ஆமாம், அப்புறம் ஒரு ஆட்டோக்காரன் தான் கூப்பிட்டு போனான். அதுக்குள்ளே அது ஆளுங்களா அந்த பக்கத்தில் இப்போ எங்கள் ஊரில் ஒரு நர்ஸு இருக்குது, அவன் வேலை போயிட்டு வந்து வார வழி அந்த பார்த்தா பல்ஸ் இறங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொன்னா அவ்வளோதான். அவன் அவன்கிட்ட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பண்ணக்கூடிய மருந்து இருந்ததுன்னா பண்ணுவான். அவங்க அது இருந்தால் தான் பண்ண முடியும். அவன் வெளியே வேலைக்கு போகிறான். அதாவது ஊருக்கு ஆஸ்பத்திரியிலனா கூட ஒரு முதலுதவியாவது பண்ணியிருக்கணுமே. திடீர்னு யாராவது மருந்து குடிச்சிட்டாங்கன்னா அவட்ட முதலுதவி இல்லை, பொருள் கிடையாது. அவன் வெளியே வேலை போயிட்டு வார வழி பார்த்துருக்கான், உடனே தான் பார்த்தான். அவளுக்கு பார்த்ததும் தெரியல, தெரியுது. இதே மாதிரி எத்தனை உயிர் போயிருக்கும் நம்ம ஊர்ல. நான் இப்போ சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஒரு என்ன தெரியுமா, இந்த சுகாதார இல்லைன்னு ரொம்ப வருத்தம். நம்ம ஏரியால இவ்வளவு இதுல இருந்துட்டு எதுவுமே கிடையாது. இந்த பொட்டல் இருந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பெரிய ஊர்ல நிறைய வேலை வாய்ப்பு இல்லாம பையங்களாம் வெளியே தான் கிளம்புதான், எங்கேயா எட்டி தான் போகணும். ஒண்ணு விவசாயம் மட்டும் இருக்கு, இங்க மட்டும் இல்ல, எல்லா பக்கமும் இருக்கு. ஈரநல்லூர் அந்த சைடு பூரா எல்லாமே இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாம தான் இந்த சைடு வாழ்ந்துட்டு. காலையில் ஒரு டைம் சாயந்தரம் டைம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக வருதுங்க. இப்போ ஆட்டோக்கு சார்ஜ் 30 ரூபா. இங்கே போகிறேன் வெளியில் வரது 60 ரூபா. நான் வந்து காலையில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போனால் 60 ரூபா எனக்கு திருநெல்வேலிக்கு 50 ரூபாய்க்கு போயிட்டு யோசிச்சு பார்த்தா கஷ்டமாக இருக்குது. உதவி மாதிரி டக்குன்னு நம்ம போய் பார்க்குறது, ஒரு காய்ச்சலோ எதுனாலும் டக்குன்னு உடனே பார்க்குறது. அந்த சுற்றுவட்டத்தில் ஒரு மெயினாக ஒரு சென்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது எனக்கு ரொம்ப நாளாக இல்லை ரோடு இல்லை. நான் 25 வருஷமா ரோடு இல்லை அந்த சைடில். அதுக்கப்புறம் விளக்கு தெருவிளக்கு லைட்டில் ஸ்ட்ரீட்லேருந்தே இல்லை. ஆமாம், அதிகமாக இல்லை. இருக்குன்னா தெருக்குள்ளே இருக்குது. இப்போ வெளியே நாங்கள் தெருக்குள்ளே டேர்னிங்கில் போகிறதுக்கு நம்ம லைட் இருந்தால் தானே போக முடியும். அங்கே லைட் வந்து இரவு 7 மணிக்கு 8 மணிக்கு தனியாக போகிறாங்க. அங்கே ஒரு தெருவிளக்கு இல்லைன்னா அதில் வந்து நிறைய ஆபத்து உருவாகலாம். குடிச்சிட்டு அந்த ரோட்டுக்கு வரலாம், அந்த பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஆபத்து உருவாகலாம். அந்த இடத்துல தெருவிளக்குங்கிறது ஒரு வெளிச்சம் மட்டும் இல்லை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால் இதை வந்து கண்டிப்பாக இதை பார்க்குற அரசாங்கம் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு முயற்சி பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சரி. ஆக மேலே கூறப்பட்ட பிரச்சனைகள் ஒருவேளை மத்திய திட்டம், அதாவது ஜல்ஜீவன் மிஷன், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டம் அல்லது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் போன்ற மத்திய அரசு திட்டங்களை சேர்ந்ததாக இருந்தால் மத்திய அரசின் சிபி கிராம்ஸ் தளத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்கான இணையதளம் பிஜி போர்ட்டல் என்கிற இணையதளம். பதிவு இலவசம். மனு அளித்ததும் தனிப்பட்ட பதிவு எண் கிடைக்கும். பொதுவாக 21 நாட்களில் தீர்வு அளிக்கப்பட வேண்டும். மனு ஒருவேளை திருப்தி அளிக்கவில்லை என்றால் பழைய மனு எண்ணை வைத்து நாம் புதிய மனு அளிக்க வேண்டும். ஒரு பொது பிரச்சனைக்கு மனு கொடுத்ததும் நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்டமாக தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது 2005 தகவல் அறியும் RTIயை பயன்படுத்த வேண்டும். இதன் நோக்கம் அதிகாரிகளிடமிருந்து கருத்து கேட்பதல்ல, அரசு பணம் ஒதுக்கப்பட்டதா, எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, யார் வேலை செய்தார்கள், வேலை முடிந்ததா போன்ற அதிகாரப்பூர்வமான ஆவணங்களை பெறுவதுதான் இந்த திட்டத்தின் இந்த RTIயின் நோக்கமே. முதலில் எந்த அலுவலகத்தில் அந்த தகவல் இருக்கும் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு கிராம ஊராட்சி பிரச்சனை என்றால் ஊராட்சி அலுவலகம் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்க வேண்டும். ஊரக வளர்ச்சி திட்டம் என்றால் DRDA, குடிநீர் பிரச்சனை என்றால் TWID அல்லது சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பை நாம் கேட்க வேண்டும்.
ஒருவேளை பேருந்து பிரச்சனை என்றால் டிஎன்எஸ்டிசி, ரேஷன் பொருட்கள் விநியோகம் அல்லது குடும்ப அட்டை பிரச்சனை என்றால் குடிமை பொருள் வழங்கல் அலுவலகம் அல்லது தாலுகா வழங்கலில் நாம் இதை பற்றி கேட்கலாம். அந்த அலுவலகத்தில் பொதுவாக பொது தகவல் அலுவலகர் அதாவது பிஐஓ என்பவர் இருப்பார்கள். அவரிடம் நாம் ஆர்டிஐ மனுவை நாம் கொடுக்கலாம். மனு தவறான அலுவலகத்திற்கு சென்றாலும் கூட அந்த தகவல் வேறு அரசு அமைப்பிடம் இருப்பதாக தெரிந்தால் பிஐஓ 5 நாட்களுக்குள் சரியான அலுவலகத்தில் மாற்றி அனுப்பி உங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பது இதனுடைய விதி. ஆர்டிஐ மனுவுக்கு கட்டணம் வெறும் 10 ரூபாய். நேரடியாக மனு கொடுத்தாலே ரசீது பெற்று பணமாக செலுத்தலாம், அல்லது நீதிமன்ற கட்டண முத்திரையோ அல்லது அஞ்சல் பண வழங்கல் அல்லது கோர்ட்டு வரையிலையோ அல்லது வங்கி காசலை மூலமாகவோ செலுத்திவிடலாம். ஒருவேளை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்றால் கட்டணம் கூட கிடையாது, ஆனால் அதற்கான சான்றிதழ் நகலை மனுவுடன் இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆவண நகலுடன் ஒரு A4 பக்கத்திற்கு 2 ரூபாய் வசூலிப்பார்கள். மின்னணு வடிவில் தகவல் கேட்டால் 50 ரூபாய் வசூலிக்கப்படும். மேலும் ஆவணங்களை நேரில் பார்வையிட முதல் 1 மணி நேரத்திற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. அதன் பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அல்லது அதன் ஒரு பகுதிக்கும் 5 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அதன் இணையதளத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை இணைய வழியாக மனு அளிக்க வேண்டும் என்றால் ஆர்டிஐ ஆன்லைன் என்ற தளத்தில் நாம் பதிவு செய்யலாம். அங்கு இணைய வங்கி அல்லது டெபிட் கார்டு மூலம் நாம் இதற்கு பணம் செலுத்திவிடலாம். இதனை நான் கூறும் நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொருத்தரும் தங்கள் ஊரில் இருக்கும் பிரச்சனைகளை நாம் மனு எழுதி நம் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கில் தான் கூறுகிறேன். ஆக இணையதளத்தில் மனு அனுப்பியதும் தனிப்பட்ட பதிவெண் கிடைக்கும். அந்த மனு முதலில் சம்பந்தப்பட்ட அமைப்பின் நோடல் அலுவலகம் என்பார்கள் அங்கு சென்று பின்னர் ஊரிய பிஐஓக்கு அனுப்பப்படும். ஆனால் இந்த இணையவழி வசதி எந்த அலுவலகங்களும் இருப்பது என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அலுவலகத்தில் இணைய வழி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆக வசதி இல்லாத அலுவலகங்களில் நேரடியாக அல்லது அஞ்சல் வழியாக பிஐஓவிடம் நாம் மனு அனுப்ப வேண்டும். ஆக அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டிஐ மனுவில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கேட்க வேண்டும். அது தெளிவாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை நாம் கேட்கக்கூடாது. ஆவணத்தின் மையம் கருத்து என்னவாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாம் இதை பற்றி கேட்கலாம். இந்த சிறிய பாலம் பற்றி விவரம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பற்றிய விவரம், பொது கழிப்பிடம் அல்லது குடியிருப்பு பகுதி குடிநீர் மோட்டாருக்கான நிதி ஒதுக்கப்பட்டதா, ஒதுக்கீடு செய்யப்பட்ட தேதி என்ன, எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டது, ஒதுக்கீட்டு ஆணையின் நகலை வழங்கவும், தற்போது பணிநிலை என்ன, ஒப்பந்ததாரர் யார், பணி நிறைவு சான்றிதழின் நகலை வழங்கவும். இது போன்ற கேள்விகளை மட்டும் நாம் கேட்டால் அவர்கள் விரிவாக நமக்கு அளிப்பார்கள். சரி, விளக்கம் அல்லது காரணம் கேட்பதை விட ஆணை நகல், ஒப்பந்த நகல், செலவுத்தொகை, அளவீட்டு புத்தகம், பணி நிறைவு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் கேட்பதே சரியான முறையாகும். அதுவே உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். பிஐஓ பொதுவாக 30 நாட்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. சில விஷயங்கள், அதாவது உயிர் அல்லது தனிநபர் சுதந்திரம் தொடர்பான தகவல் வெறும் 48 மணி நேரத்திற்குள் தகவல் வழங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் 30 நாட்களுக்குள் பதில் வரவில்லை என்றால் அல்லது பதில் முழுமையாக இல்லை என்றால், திருப்தி அளிக்கவில்லை என்றால் முதல் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது முதல் மேல்முறையீடு கட்டணம் எதுவும் கிடையாது. பிஐஓ விட உயர்நிலை உள்ள முதல் முறையீடு அலுவலரிடம் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதிலும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் முதல் மேல்முறையீடு முடிவு வந்த நாள் முதல் அல்லது அதன் முடிவு வர வேண்டிய நாள் முதல் 90 நாட்களுக்குள் நம் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் 2ஆம் மேல்முறையீடு நாம் செய்யலாம். அதற்கு நமக்கு போதுமான உரிமை இருக்கிறது. ஆக பிஐஓ பதில் தராமல் இருப்பது, தவறான தகவல் தருவது, முழுமையற்ற தகவல் தருவது அல்லது நியாயமற்ற கட்டணம் கேட்பது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் பிரிவு 18 கீழ் ஒரு குற்றமாகும். இதை புகார் நாம் அளிக்கலாம். சரி, ஆர்டிஓ பதில் வந்த வகையில் வந்தாலும் அது பொதுமக்கள் முன் வைக்க வேண்டும். சரி, இதை நீங்கள் உங்கள் ஊர் மக்களில் வைத்தால்தான் இந்த ஆவணங்களை நாம் இதை முன்னிறுத்த வேண்டும். சரி, மூன்று விதமான ஆவணங்கள் நமக்கு கிடைக்கலாம். ஒருவேளை பணம் ஒதுக்கப்பட்டது என்று பதில் வந்தால் ஒதுக்கப்பட்ட பணிகளை செயல் ஏன் நடக்கவில்லை என்பதை நாம் முன்னிறுத்த வேண்டும். சரி, பணம் ஒதுக்கப்படவில்லை என்று பதில் வந்தால் அடிப்படை தேவையை புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படையாக இங்கு கூறப்படுகின்றன.
அதை நாம் முன்னிறுத்த வேண்டும். சரி, பதில் வரவில்லை என்றால் சட்டப்படி பதில் தர வேண்டிய கடமையை அதிகாரிகள் புறக்கணித்துள்ளனர் என்பதை இந்த ஆவணங்கள் நமக்கு காட்டுகின்றன. அதை நமது மக்களுக்கு முன்னிறுத்தலாம். இந்த 3 முடிவுகளும் தனித்தனியாக ஒரு பொது கேள்வியாகவும் ஆதாரபூர்வமாகவும் காணொலியாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நான் அடிப்படையாக பயன்படுத்த முன்னிருக்கலாம் என்று நினைக்கிறேன். சரி, ஒவ்வொரு குற்றச்சாட்டும் உண்மையாகவும் ஆதாரத்துடன் அதிகாரப்பூர்வ பதிவுடன் இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். அவதூறு பிரச்சனை வராமல் இருக்க யாரையும் ஆதாரமின்றி குற்றம் சாட்டுவது தவறு. மேலும் உண்மை மற்றும் துல்லியமான ஆதாரம் மற்றும் இங்கு மிக முக்கியமான உத்தி. ஏனெனில் வெறும் பேச்சையும் மட்டும் நாம் முன்னிறுத்தக்கூடாது. மனு எண், RTA பதில், அதிகாரப்பூர்வமான ஆவணம் ஆகியவற்றை எளிதில் யாரும் மறுக்க முடியாது. இதனுடன் இந்த பகுதியை நிறைவேறு செய்கிறேன். இனிவரும் பகுதியில் இதற்கான அடுத்த கட்ட, அதாவது மற்ற நாடுகளில் இதை எப்படி தீர்க்கிறார்கள் என்பதை நாம் இதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.